சரிங்க சார், அதில் ஆன் பண்ணிடலாம். ஓகே சார். குமாரபாளையம் எஸ்எஸ்எம் பொறியியல் கல்லூரியினுடைய 13வது பட்டமளிப்பு விழா ஜனவரி 24, 2015 சனிக்கிழமை அன்று நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக புதுடில்லியிலிருந்து மூத்த விஞ்ஞானி, டிஆர்டிஓ மற்றும் ஐஎஸ்ஆர்ஓவில் நீண்ட காலம் பணியாற்றி நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமினுடைய பிரதம சீடராக விளங்கிய டாக்டர் ஏ சிவதானு பிள்ளை அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். டாக்டர் சிவதானு பிள்ளை அவர்கள் காலை 10 மணி முதல் ஒரு மணி நேரம் எங்களுடைய இறுதி ஆண்டு பயிலும் மாணவ மாணவியருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். இதில் கிட்டத்தட்ட 500 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பல கேள்வி கணைகளை மூத்த விஞ்ஞானி சிவதானு பிள்ளை அவர்களிடம் கேட்டார்கள். அவரும் தக்க விளக்கம் கொடுத்தார். அடுத்து இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு 447 மாணவ மாணவியர் பட்டம் பெற்றனர். இந்த விழாவிற்கு திரளான பெற்றோர்கள் வந்திருந்தனர். மூத்த விஞ்ஞானி டாக்டர் சிவதானு பிள்ளை அவர்கள் மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார். அவரது பட்டமளிப்பு விழா உரை மாணவ மாணவியர்களுடைய சிந்தனைகளை தூண்டும் வகையிலே இருந்தது. மற்றும் மாணவ மாணவியர் எதிர்காலத்தில் தங்களை வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்துக்கு ஈடு கொடுக்கும் வகையிலே எப்படி தங்களை உருவாக்கிக் கொள்வது என்பது போன்ற பல கருத்துக்களையும், இந்தியா எப்படி ஸ்பேஸ் டெக்னாலஜி துறையிலே வளர்ந்தது என்பதையும், படிப்படியாக எப்படி வளர்ந்தது என்பதையும் மிக சிறப்பாக விளக்கினார். பட்டமளிப்பு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த பட்டமளிப்பு விழா மிக சிறப்புடன் நடைபெற எங்களது கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் மிகவும் உறுதுணையாக இருந்தனர். அவர்கள் அத்தனை பேரையும் இத்தருணத்திலே பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். மற்றும் எங்களது பொறியியல் கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற பல மாணவ மாணவியர் தற்பொழுது பல பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிந்து வருகின்றனர். அவர்களுக்கெல்லாம் நல்ல பிரகாசமான ஒளிமயமான எதிர்காலம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் இது போன்ற பல சாதனைகளை எங்களது கல்லூரி படைக்க உள்ளது என்று கூறி அமைகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். என்ன சார் போதுமா?